முழுக்க முழுக்க போய் பெரியார் அவருடைய சொந்த மகளை கல்யாணம் பண்ணவில்லை அப்படிங்கிறது தான் ரைட் ரொம்ப 2 நாளைக்கு முன்னாடி ஃபயாஸ் ஹுசைன் அப்படிங்கிற காமெடியன் அவருடைய ஸ்டேஜில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி பெரியாரிஸ்ட் மேட்ரிமோனியை நாங்கள் சந்தித்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க கீழே இருக்கவங்க சொல்ல, உடனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னங்க பெரியாரிஸ்ட் மேட்ரிமோனியா, என்னங்க சொந்த பிள்ளையவே எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சுட்டு பேசிட்டார். யார் அப்படின்னா ஈவேரா அவர்களை வந்து ஈவேரா சொந்த பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி கலாச்சுட்டு பேசிட்டாரு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் போட்டு உட்காந்து கதறு கதற ஆரம்பிச்சிட்டா. ஃபயாஸ் ஹுசைன் வந்து ஒரு தற்கொலை. அப்புறம் நாங்கள் வந்து எங்கள் தோழர் வந்து ஃபயாஸ் ஹுசைன்கிட்ட ஃபோன் பண்ணி வந்து பேசினார். அப்போ அந்த தற்கொலை ஃபயாஸ் ஹுசைன் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு ஜோக்கு ப்ரோ, ஜஸ்ட் ஒரு ஃபன்னி, ஜஸ்ட் ஒரு காமெடி ப்ரோ. நான் வந்து இந்த மாதிரி ஈவேரா வந்து சொந்த மகள் அப்படி சொல்ல ஜஸ்ட் ஒரு ஃபன்னி ப்ரோ. அங்கே இருக்கவங்கள பார்த்தீங்களா எப்படி வந்து சிரிச்சாங்கன்னு, எல்லாத்தையும் வந்து ஜாலியாக எடுத்துக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபயாஸ் ஹுசைன் வந்து யூடியூப் போட்டஸோட ஃப்ரெண்டு யாரோ தோழர் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காப்புல. அதை சொல்லி பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல், ப்ரோ இன்னைக்கு இங்கே வாங்க எங்களுடைய காமெடி கிளப்புக்கு வேணால் வாங்கலேன், இந்த மாதிரி காமெடி நாங்கள் வந்து நிறையா சொல்கிறோம், நீங்கள் வேணால் பார்த்து சிரிக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து அந்த ஃபயாஸ் ஹுசைன் வந்து ஃபோனில் சொல்லியிருக்காரு. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப் போட்டு உட்காந்து 1/2 மணி நேரம் வந்து ஆத்தாதுன்னா, ஃபயாஸ் ஹுசைன் உனக்கு வந்து என்னடா தெரியும், அவர் ஈவேரா அவர்களை வந்து அது சொந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்கிறியாடா, அது வந்து எப்படிடா நீ வந்து சொல்லலாம், அவர் எப்பேற்பட்ட தலைவர் தெரியுமா அப்படி இப்படின்னு உட்காந்து கதறுன்னு கதறினான். சரி ரைட்டு. இப்போ அதை தொடர்ந்து என்னாச்சு அப்படி சொன்னாக்கா, இப்போ வந்து ஃபயாஸ் ஹுசைன் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல, என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி. அதில் அந்த ஆள் என்ன திருப்பி ஒரு செக் வைக்கிறாப்புல அப்படின்னா, ஈவேரா அவர்கள் வந்து சொந்த மகள் அப்படின்னு சொல்லி சொன்னால அது வந்து பொய். முடியலடா சாமி, சொந்த மகள்னு சொன்னார்ல அது வந்து பொய்யா, அதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து சொல்கிறேன். சொந்த மகளில் அதுக்கு தான் இன்னொருத்த வேற போட்டிருக்கேன். ஆமாயா சொந்த மகளில் அது வந்து வளர்ப்பு மகள். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈவேரா வச்சு செஞ்சு விட்டான். என்னமோ ஈவேரா அவர்கள் வந்து ரொம்ப மனித புனிதர் மாதிரி, அவர் நம்ம யாருமே எந்த குறையுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் போட்டர்ஸு இந்த திராவிடத்தை சுற்றிட்டு இருப்பாங்களா அவங்கெல்லாம் பேசுவாங்க. இதே வந்து இல்லை இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் எவனோ சுற்றி இருப்பாங்க, அவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெரியார் வந்து எங்களை வந்து பசங்க அப்படின்னு சொல்லி சொன்னார், அதான் அந்த இதெல்லாம் போட்டு சொன்னார். அப்போ நாங்கள் சொன்னோம், நீங்கள் தானே எங்களுடைய அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. பெரியார் வந்து இவங்களை பசங்கன்னாரா, ஆனால் இவங்க திருப்பி என்ன பண்ணுறாங்க, நீங்கள் தான் எங்களுடைய அப்பான்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. அதான் வடிவேல் சொல்லுவார்ல, அவங்க குடும்பத்தை நாங்கள் எப்போயுமே காரிக்காரத்து போவோம், திருப்பி அவங்க என்னை காரிக்காரத்து போவாங்க, அது எங்களுக்குள்ளே நடக்கும் அப்படி ரேஞ்சுக்கு வந்து பேசி வச்சுருப்பாங்க. அந்த குரூப்பெல்லாம் வந்து பேசி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இருக்குது, படி கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ பெரியார் வந்து எவனுமே சொல்லக்கூடாது, சொன்னால் அவனை வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க, அவனை வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. அப்போ இதே தானே அறிஞர் அண்ணா சொல்லிட்டு வந்து கட்சி விட்டு வெளியே போனார். இந்த மாதிரி இது வந்து பொருந்தா திருமணம், எப்படிங்க ஒரு மகள் வயசு இருக்க பெண்ணை வந்து ஈவேரா அவர்கள் கல்யாணம் வந்து பண்ணுறாரு, அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் மன்னிப்பு கேட்டிருப்பார். மன்னிப்பு கேட்க வச்சுருப்பாங்க. ஏன்னா யாருங்க ஈவேரா அவர்கள், மனித புனிதறிய அவர் மாதிரி ஒருத்தர் இனி பிறக்க முடியுமா, அவர் மாதிரி மக்களுக்கு தொண்டு செய்ய முடியுமா, தன் தள்ளாத வயதுலையும் அந்த மக்களுக்கு வந்து உழைச்சாரே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்டவர் சும்மாவா, வளர்ப்பு மகள்னு சொன்னா கூட அவங்க ஏற்றுக்குவாங்க. நீ சொந்த மகள்னு சொல்லியிருக்க, திருப்பி அது பொய் குற்றச்சாட்டுன்னு வேறு சொல்கிறிய, நக்கரியா ஃபயாஸ் ஹுசைன் உனக்கு, உன்னை சங்கின்றுவாங்க. நீ சங்கியா இருக்கியா இல்லையாங்கிறது ரெண்டாவது, நீ பாதி சங்கின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக இப்படியா ஒரு மாபெரும் அவரை வந்து இப்படி சொல்லியிருக்கியே, திருப்பி அந்த குற்றச்சாட்டுக்கு மன்னிப்பு கேட்கும்போது கூட அந்த வார்த்தையை சுட்டி காட்டி பேசுகிறதுல உனக்கு எவ்வளோ நக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வீடியோ போட்டாலும் கூட யூடியூப் போட்டஸு. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் பேசின வீடியோ வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படியே நல்லா அப்படியே உட்காந்து காரில் உட்காந்து பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து இணையத்தில் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இது என்ன உண்மையா அப்படின்னு சொல்லி நானும் பார்த்தா அது வந்து உண்மையெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை வந்து பார்த்துட்ருக்காங்க. அதாவது நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குல்லையா, அந்த திட்டத்தை நான் வந்து கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதில் நான் வந்து இத்தனை ஸ்கூலுக்கு வந்து எல்லாம் கரெக்டாக போதான்னு சொல்லி மானிட்டர் செல்ஃபோனில் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த செல்ஃபோன்லேயே மானிட்டரிங் வந்து பண்ணுவாங்க இல்லையா, அந்த எந்த ஸ்கூலில் வந்து அந்த காலை உணவு திட்டம் வந்து செயல்படுதுன்னு அதில் அவர் வந்து டேப்பில் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா செய்தித்தாளையும் பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டத்தை கொடுத்த ஸ்டாலின் அவர்கள் அப்பான்னு சொல்லி ஒரு பக்கம் விளம்பரம் கொடுத்தாங்கல்ல. இப்போ அதனால் நாம் தமிழர் கட்சி தம்பிகளில் எவனோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டா அப்படின்னா,
ஒரு சம்பவம் வந்து பண்ணிவிட்டு அண்ணன் சீமான் பேசினது, நான் வந்து பேசாமல் வந்து சினிமா படத்தை வந்து எடுத்துக்கிருந்தேன், உங்கள் அப்பா தான் பிடிச்சி என்னை வந்து ஜெயிலில் வந்து போட்டார், திருப்பி நீங்களே என்னை பிடிச்சி என்ன ஜெயிலில் வந்து போடுங்க, எந்த வழக்கு வேணால் போடுங்க, என்னை வந்து ஜெயிலில் போடுங்க, திருப்பி நல்லா குறிப்பெடுத்துட்டு வந்து உங்களை திருப்பி நல்லா எதிர்ப்பேண்டார்ல, அந்த வீடியோ போட்டு விட்டு நல்லா மெர்ச்சி போட்டாய், நல்ல சம்பவம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அதான் அவங்க தான் எடிட் பண்ணுவாங்களா. அண்ணன் சீமான் வந்து அப்படியே நார்மலாக பேசியிருக்கும் போது அதை வந்து ஸ்லோ மோஷனில் போட்டு இது பண்ணி அவர் வந்து குடித்து விட்டு பேசுகிறார் அப்படி இப்படின்னு சொல்லி பரப்பாங்க. அப்போ நம்ம ஆளுங்க குறைஞ்சபட்சம் இந்த மாதிரியாவது எடிட் பண்ணல. அப்போ எடிட் பண்ணி நம்மளோட எதிர்ப்பு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தெரிவித்த மாதிரி ஆயிரும். ஸ்டாலின் அவர்கள் கையிலேயே வந்து சீமான அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா. குட் ஒர்க் அப்படின்னு தான் சொல்லணும். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.